அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று பார்த்தால், கடவுள் யார், எங்கு இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம். கடவுள் யார்? மனித உருவத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார் அப்படி தான் நாம் சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஊழியர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த வழியாக கார் ஒருத்தர் ஓட்டிட்டு வர்றாரு. அந்த மயக்கம் போட்டவரை பார்த்துட்டு காரை நிறுத்தி கீழே இறங்கி வந்து அவர் முகத்தில் தண்ணி தெளித்து விட்டு அவரை எழுப்பி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்பிடுறார். அப்போ அந்த ஊழியருக்கு யார் கடவுள்? அந்த காரில் வந்தார் பார்த்தீங்களா, அவர் தாங்க கடவுள். சரி, முடிஞ்சது. கார் ஓட்டிகிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாரு? திரும்பவும் கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் போகும்போது கார் திடீர்னு பழுதடைஞ்சு நின்றுது. அந்த கார் ஓட்டுநருக்கு எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு தெரியல. திடீர்னு அந்த வழியாக ஒரு பைக்கில் ஒரு நபர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு அந்த பைக்கில் வந்தவர் யாருன்னு பார்த்தா ஒரு கார் மெக்கானிக். உடனே அந்த கார்காருக்கு சந்தோஷம். ஓகே, கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறார். அந்த கார்காருக்கு இப்போ யார் கடவுள்? அந்த பைக்கில் வந்து காரை ரெடி பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க கடவுள். சரி, அந்த பைக்கில் வந்தவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் பைக்கில் வந்து ஒரு பயணம் செய்கிறாரு. ரொம்ப தூரம் போகும்போது திடீர்னு பெட்ரோல் காலியாகி பைக் பாதி நின்றுடுது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக இன்னொரு பைக்கில் இன்னொரு நபர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பைக்கை கட்டி இழுத்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரைக்கும் இழுத்துட்டு போய் விடுறாரு. அப்போது அந்த மெக்கானிக் யார் கடவுள்? அந்த பைக்கை கட்டி இழுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் தாங்க கடவுள். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுறாரு. திடீர்னு அவர் பாக்கெட்டில் பார்த்தா காசு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. உடனே அந்த ஊழியர் என்ன சொல்கிறாரு? பெட்ரோலை போட்டு, பரவாயில்லைங்க, நாளைக்கு வந்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ அந்த பைக் ஓட்டு வந்தவருக்கு யார் கடவுள்? அந்த ஊழியர் பெட்ரோல் போட்டார் இல்லையா, அந்த ஊழியர் தாங்க கடவுள். அந்த ஊழியர் வேறு யாரும் இல்லை, அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தபோது மயக்கம் போட்டு விழுந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த ஊழியர். ஸோ நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னாக்க நமக்கு இன்னொருத்தர் வந்து உதவி செய்வார். அவர் யாரும் இல்லை, அவர் தான் நம்ம கடவுள். கடவுள் வந்து மனித உருவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டே தாங்க இருப்பார். இந்த சர்க்குலேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கடவுளை மனிதர்களுக்குள்ளே தேடுங்க. அங்கங்கே போயிட்டு கோயில் குளம்னு தேடிட்டு இருக்காதீங்க. நடமாடும் கடவுள் மனிதன். நன்றி.